மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே விவசாய நிலத்திற்குள் திறந்துவிடப்படும் தொழிற்சாலை கழிவு நீரால் தற்பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். விவசாய நிலத்திற்குள் தொழிற்சாலை கழிவு நீரை கலந்துவிடும் ஊராட்சி நிர்வாகம் அந்த காட்சிகளானது, அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்சமயம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஐயன்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட நகரி கிராமம் இருந்து வருகிறது. இன்று மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையின் அருகே சுமார் 200 மேற்பட்ட ஏக்கரில் விவசாய நிலங்கள் இருந்து வருகிறது. இந்த விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியாக நெடுஞ்சாலைக்கு மறுபுறத்தில் உள்ள கண்மாய் பாசனம் மட்டுமே நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் கண்மாய் பாசன வாய்க்காலில் நகரி கிராமத்தில் உள்ள தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீரை இந்த கண்மாய் பாசன வாய்க்காலில் சென்று விவசாய நிலங்களுக்குள் கழிவுநீர் கலக்கும் வகையில் விவசாய நிலங்கள் பாதிக்கும் செயலை ஐயன்கோட்டை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் ஆட்களை வைத்து செய்த சிசிடிவி காட்சியில் வெளியாகி தற்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள விவசாய நிலங்களில் தொடர்ந்து கழிவுநீர் கலந்து வருவதால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இவ்வாறு கழிவுநீர் கலக்கும் வயல்களில் மதுபான பாட்டில்கள், மருத்துவ கழிவுதல், மனித கழிவுதல், பிளாஸ்டிக் கழிவுதல் என பல்வேறு கழிவுதல் விவசாய நிலங்களை கலைப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. விவசாயிகளுக்கு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் இருந்து வருகிறது. இதனால் விவசாய வேலைகளுக்கு வேலை ஆட்கள் வருவதில்லை என விவசாயிகள் குறை கூறி வருகின்றனர். இப்போது உள்ள கால சூழ்நிலையில் விவசாயம் செய்வதே பெரும் போராட்டமாக இருந்து வருகிறது. விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் செயலை செய்வது பெரும் வேதனையாக இருந்து வருவதாகவும், இதுகுறித்து கடந்த 3 ஆண்டுகளாக கிராம ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர் என பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு மாறாத தொழிற்சாலை கழிவு நீரை விவசாய நிலங்களுக்குள் கலக்கும் செயலை ஊராட்சி நிர்வாகம் செய்து வருவதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து தமிழக அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக விவசாயிகள் தங்களது வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர். அருணை, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.